பகவானுக்கும் பார்வதிக்குமாக சிறப்பு மணிமணி நிகழ்ச்சியை யார் என்று கேட்டார். அந்த கைலாசம் தந்தது யார் யாரெல்லாம் ஆண்டவர் என்று கேட்டார். சரஸ்வதியும் வருவாள் 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 சங்கீதமும் பாடுவாள் சரஸ்வதி வருவாள் சங்கீதமும் பாடிடுவாள் மேனகை வருவாள் ரம்பை வருவாள் நாட்டிய கலைகளை ஆடிடுவாள் மேனகை வருவாள் தாளங்கள் எல்லாம் போட்டிடுவாள் நாதரும் வருவாள் நாட்டு செய்திகள் எல்லாம் சொல்லிடுவாள் கைலாசத்திலே அவரவருக்கு கொடுத்த பணிகளை உடனே செய்து வரும்போது ஆலை ஒன்னோட இல்லை பருவத்தில் தெரியுமா அந்த சிவனாரும் சத்தியமாக கைலாசத்தில் குழுவிருந்து மாணிக்க கைலாசத்தில் பகவான் பார்வதியுமாக தெரியுமா ஆதி கொண்டு வள்ளி கைலாசத்தில்
ஆதிசக்தி பார்வதி எத்தனை இருந்தாலும் அகில மக்களுக்கு இந்த ஆண்டவர் வழியிழக்க போகும்போது இந்த ஆதிசக்தி அழைத்து செல்ல முடியாதாமா பெண் மனமோ பார்வதி பெண் மனைகள் இழந்த மனம் வேறுபட்ட மனம் அதனால படியிழக்க போகும்போது இந்த சத்தியாகப்பட்ட பார்வதி மனசு எப்படி இருக்கு தெரியுமா? அவரை ஏன் அப்படி படிச்சிருக்கீங்க? இவரையே இப்படி இருக்காங்க. அதனால பார்வதி உன் கேள்விக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும். இந்த பகவானுக்கு படியளக்க நேரம் இருக்காது. சிவனார் படியளக்க போகும்போது சக்தி உமைவள் பார்வதி கைலாசத்தில் இருக்க வேண்டும். சுவாமி நீங்க எத்தனை சொன்னாலும் உங்க வழியளப்பை இன்று பொழுதே பார்க்க வேண்டும். உடையாருடைய வழியளப்பை இந்த பாரதி சொல்ல பகவானுடைய இடத்தில் ஈஸ்வரனை இறையோரனை இறையளக்க போகும்போது எம்பெருமா தங்கை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்ல அதை கேட்ட பகவானும் ஆதிரட கைலாசத்தில் சக்தியை சிவமாக இருக்கும் போது பகவான் படியளக்க போன சொன்னா கைலாசத்துல பார்வதி இருக்கணும். நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருவர் இருக்க வேண்டும். ஒன்று சக்தி இருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் இல்லைன்னா கைலாசம் எப்படி இருக்கும்? அதான் நாம இருவரை என்று சொன்னா கைலாசம் இல்லாம இருக்க வேண்டும். கைலாசத்தில் அமர வைத்துக் கொண்டு ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் நாட்டு மக்களுக்கு வழியளக்க வேண்டும் என்று பகவான் எப்படி வழியளக்க வர தெரியுமா? நானே நல்லதேனை எடுத்து நானே நல்லதேனை எடுத்து நானே நல்லதேனை எடுத்து நாடை எங்கும் படியளந்தார் நாடை எங்கும் படியளந்தார்
படியளந்தார். நாடிலுள்ள தனி எடுத்து நாடி எங்கும் படியளந்தார். மரக்கானல்ல தனி எடுத்து மாநில மக்களுக்கு படியளந்தார். ஆடாகு தனி எடுத்து ஆண்டவர் அகிலமெல்லாம் படியளந்து ஆகப்பட்ட சிவபெருமான் அப்படி படியளந்து வருகும் போது ஆதிசக்தி பார்வதியும் ஆதிரள்ள கைலாசத்தில் ஆண்டவரை பரிசோதிக்க வேண்டும். ஈசனை பரிசோதற்காக ஆதி சக்தி உமையோர் பார்வதி இடமாக பரிசோதித்து உட்கார்ந்து கேட்டார். ஈசனான சிவபெருமான் பெண்ணவள் பரிசோதிக்க ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி எப்படி இருக்கோனே ஒரு எலுமிச்சம்பழம் அளவு போல இருக்கும். அழகான சிவருக்குள்ள அந்த ஆதிசக்தி பார்வதி விஸ்வகர்மா இடத்திலே சொல்ல காஞ்சாரம் கொம்பு வெட்டி கட்ட சிவனுக்கு ஆம்படைந்து அந்த சிவனுக்கு வெங்காய அல்வா போட்டு வெள்ளையால கூட்டும் போட்டு ஆதிசக்தி பார்வதிக்கு சிவனை எடுத்து வந்து கொடுக்கும் போது அந்த சிவனுக்கு எப்படி இருக்காரு? நீல வர்ணங்கள் எல்லாம் பூசுதார். அந்த சித்து சிவனுக்கு அழகான வர்ணங்கள் எல்லாம் தீட்டி ஆதி சக்தி உமிவரிடத்தில் கொடுக்க இந்த சத்தியாகப்பட்ட பார்வதி சிவனை வாங்கிக் கொண்டு சிவனாதை பார்வதியும் சிவனை எடுத்து வரா. இந்த சிவனுக்கு ஏற்ற உயிரை பிடித்தடைக்க வேண்டும். பகவான் பரிசோதிக்கணும்னு சொன்னா சிவனுக்கு ஏற்ற உயிர் எந்த உயிர் இருக்கு? அந்த யானையை பிடிச்சு அடைக்கலாமா? சரி. இரண்டு பூனையை பிடிச்சு அடைக்கலாமா? சரி. அவ சிவனுக்கு ஏற்ற உயிர் சிவனாதேவி பார்வதி பார்த்தார். சிவனுக்கு ஏற்ற உயிரை பார்க்கும் போது சித்தருக்கு வரிசையை கண்ணால் கண்ட போது அப்ப நான் பார்த்தேன் இந்த சித்தருமை இரண்டு எருமை பிடித்தடைக்க வேண்டும். அதனால இரண்டு ஆணருமை பிடித்தடைத்தால் என்ன நடக்கும்? இதே இரண்டு பெண்ணருமை பிடிச்சு அடைச்சோம் சொன்னா அதனால ஒரு ஆணருமும் பெண்ணருமும் இரண்டு நல்ல சித்தருமை சிவனுக்குள்ளே வெடித்தடை இந்த சிவனாதேவி பார்வதியும் அந்த சிவனையத்தான் எடுத்துக்கொண்டு சிவனாதேவி பார்வதி ஆணருக்கு பெண்ணருக்கு இரண்டு நல்ல சித்தர்கள் சிவனுக்குள்ள வெடித்தடை
இருக்கா? கவனமா இருக்கா? நம்ம இடத்துல சிவனுக்குள்ள இருக்க உயிரை பகவான் சொல்லக்கூடாது. பகவான் அறிந்து அதை பார்க்க நினைத்து பகவான் வந்தாரு சொன்னா பார்வதி எப்படி வருவா தெரியுமா? ஈசனை பார்த்த உடனே ஓடோடி வந்து என்ன கொடுப்பா? பகவான் வந்தாருன்னு சொன்னா பாத பூசைகளை செய்து படியிழந்த பகவானுக்கு பாத பூசை செய்வான். இறையிழந்த பகவானுக்கு கடவுளாகப்பட்ட சிவனருக்கு கண்ணன் தங்கையாகப்பட்ட பார்வதி எதிர்பார்த்து இருப்பாங்க. அன்று பொழுதில் ஆதிசக்தி பார்வதி ஆண்டவர் வடியலக்க செல்ல அழைத்துள்ளனால இன்று பொழுது ஈசனை வரிசா தொழிக்க வேண்டும் என்று ஆதிசக்தி உமையோடு பார்வதி எப்படி இருக்க தெரியுமா? அந்த கைலாச வாசலம் மௌனமாக இருக்கும் போது கண்ணன் தங்கை பார்த்து கொண்டு கடவுள் சிவனை பார்க்கும்போது பார்வதி எப்படி இருக்க தெரியுமா? அவங்க கூந்தல் முடிக்கவில்லை, சந்தடிக்கவில்லை, மறுக்கவில்லை, அவாத்தம் மறுக்கவில்லை, திருமுகத்தை நடத்தும் பார்க்கவில்லை. மௌனமாக இருப்பதற்கு பகவான் நாட்டு மக்களுக்கெல்லாம் படியலந்தீங்களா? படியலந்து சொல்லுங்க பார்ப்போம். ஒரு குறையில்லாம எல்லா மக்களும் அனைத்து சிவனுக்கும் படியலந்து வந்தீங்கம்மா. நாட்டு மக்களுக்கு கல்லுக்குள் இருக்கும் கருத்தரை முதற்கொண்டு கருவில் இருக்கும் சிசுக்கள் வரைக்கும் அனைத்து உயிர்களுக்கும் படியலந்து வந்தீங்கம்மா. அனைத்து உயிர்களுக்கும் பசி பற்றி இல்லாமல் படியலந்து வந்தீங்க. பார்வதி ஒரு நாள் இல்லாத சந்தேகம் பார்வதி ஒரு நாள் இல்லாத திருநாளாக பகவான் மடியலுக்கு வருகும் போது மௌனமா இருக்கக்கூடிய விவரம் என்ன? ஒரு நாள் இப்படி பார்த்தது இல்லையே. பார்வதி எப்படி இருக்கா தெரியுமா? அவங்க கூந்தல முடிக்கவில்லை, விழுந்த எச்சம் நீட்டிய கால பகவான ஏறெடுத்தும் பார்க்கல, ஈசனை ஏறெடுத்தும் பார்க்கல. ஆதிசக்தி இமையவள் பார்வதி ஆண்டவராகப்பட்ட சிவனாரை பார்த்துக் கொண்டு
எடுத்துக்கொண்டு எட்டோட 8 நாளாக பெருமாள் தனியாகப்பட்ட இடத்தில் எட்டோட 8 நாளா எட்டோட 8 நாளோ ஈஸ்வரியனிடம் மாறியா உயிராளா பட்டினிய எதிர்கோலம்மா இந்த மகளிய இடத்தலில மகளிய இடத்தலில பட்டி பட்டினிய இருக்கும் இந்த ஆதிசக்தி யோகியவள் பார்வதி எட்டோட 8 நாளா 2 உயிரை இடத்துல இருக்கு பட்டினியா 2 உயிர்கள் இருக்குது என்றால் பார்வதி உடனே பார்த்தார் உடையவர் அம்மா பார்வதி இந்த பக்கத்துல எத்தனை உயிர்கள் இருந்தாலும் 8 நாளா பட்டினியா பகவான் ஒரு பொழுதும் போட்டது கிடையாது. அந்த உயிர்களை எடுத்து இந்த உடைய நம்பியாகப்பட்ட பார்வதி இப்பொழுதே பகவானிடத்திலே காட்டேன் என்று சொன்னார். உடனே பகவானாகப்பட்ட சிவபெருமான் முன்பாக அந்த முக்கணத்தை பார்வதியோ தானே எடுத்துக்கொண்டு இவளை திறந்து சித்தரவை பார்த்த பத்தியா சித்தரவு எப்படி இருக்கு? 2 எறும்பு இருந்த இடத்துல 8000 எறும்பா இருக்கு. அப்பதான் எறும்பை பார்த்த உடனே 2 நல்ல சித்தருமானது அவன் திரையரிசி கவி கொண்டு சிவனை சுற்றுவதை கண்ணாளை கண்ணால் கண்ணன் தங்கை பார்வதி அவள் கையெழுத்து வணங்கி கொண்டு அந்தவரே பகவான் ஈஸ்வரனை எழுதியோர் நான் அறியாமல் செய்த குற்றம் ஆண்டவரை வருத்த வேண்டும். தெரியாமல் செய்த குற்றம் நான் பாராமல் செய்த குற்றம் கையெழுத்து வணங்கும் போது ஆலை சக்தி உயிர் பார்வதி ஆண்டவரை வணங்கும் போது ஈசனான சிவபெருமான்
ஆண்டவரை மனதில் எண்ணி சரணை இறையோனே இசையால் வெண்மணிக்கு நடுவுள்ளவனும் என்றால் கையில் வைத்து விளையாடு கையில் வைத்து விளையாடு கோடையை கோலங்கள் ஆண்டவரை பகவான் நல்ல நாளைக்குள்ள நல்ல அறியாமல் செய்த குற்றத்தை ஆண்டவரே பொறுக்க வேண்டும். பார்வதி செய்த குற்றத்தை நாம் தெரியாமல் செய்த குற்றத்தை இந்த சிவனாரே பொறுக்க வேண்டும். ஆதி சக்தி உமையவள் பார்வதி என்ற கரத்தெடுத்து வணங்கி ஆதி சக்தியிடம் சொல்லும் போது சுவாமி பகவான் நான் தெரியாமல் செய்த குற்றத்தை சிவனாரே பொறுக்க வேண்டும் என்று வணங்க ஈசனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார். யமா பார்வதி உம்மிட்ட பேருக்கு கோடி வரத்தை நான் கொடுப்பேன். உனக்கு என்ன வர வேண்டுமோ பகவான் தயங்காம கேளு. ஈஸ்வரனே இறையரனே இந்த 8 நல்ல நாளைக்குள்ள இந்த ஆதி சக்தி உமையவள் பார்வதிக்கு ஒரு குழந்தை வர வேண்டும். நான் கையில் வைத்து விளையாட எனக்கு ஒரு கை குழந்தை வேண்டும். மாடியில் போட்டு அழக பாருங்க குழந்தை ஒன்று வேண்டும் சாமி. நான் அருகில் வைத்து விளையாட ஒரு ஆண் குழந்தை வேண்டும் சாமி. பார்வதி பிள்ளை இல்லாதவங்க பிள்ளை கேட்டா பரவாயில்ல. எனக்கு ஏற்கனவே 2 பிள்ளை கொடுத்திருக்கேன். 2 பிள்ளை யாருன்னு அந்த 2 பிள்ளையும் என்கிட்ட தனசரி பக்கத்திலேயே இருக்கு. மூத்த மக ஆண்டிக்குள கணபதியும் என் பக்கத்துல இல்லையே. சரி ஆமாண்ணா சரி அதான நீங்க பகவான் படி இழக்க போறேன்னு பகவான் போறீங்களே. இந்த கைலாசத்துல பார்வதி தன்னதனியா இருக்கும்போது நான் யார நினைச்சிருக்கேன் பிடிச்சாலும் நினைச்சிருந்தாலும் நேரம் போனோம்ல. அதனால பகவானே இந்த கைலாசத்துல நான் குழந்தைய வச்சு விளையாடுன்னு சொன்னா நீங்க போனதும் ஆகிறதும் தெரியாத அளவுக்கு ஒரு பிள்ளை கிட்டையாவது விளையாண்டுகிட்டு இருப்பேன். எனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா அதோட விளையாண்டுகிட்டு என் நேரம் போட்டு போக்கிடுவேன். அதனாலே பார்த்தால் இந்த மங்கையாகப்பட்ட பெண்களுக்கு ஈசனாகப்பட்ட சிவபெருமானத்தில் உமையவளும் விதமாக சொல்லி ஒருவர் என்று கேட்டார். என 8 நல்ல நாளைக்குள்ள 8 நல்ல நாளைக்கு ஆண்டவர் ஆண் குழந்தை ஆண்டவரை கொடுக்கவே மண்ணை நம்மை குழந்தை மன்னவரை கொடுக்கவே
புருஷன் எல்லாம் புத்திர பாக்கியம் ஆமா மண்ணன் எல்லாம் மணி குழந்தை நான் குழந்தை அப்பேற்பட்ட குழந்தைனாலும் வாங்கி வளர்த்துடலாம் நான் வளர்த்துடலாம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை ஆமா 10 மாதம் நிறைந்து 300 நாள் சுமந்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஐயா ஒரு குறைபாடுகள் இருக்கு நான் குற்றமுறையோட இருந்து அதான ஆமா நீ 8 நாளைக்கு கேட்கக்கூடிய குழந்தை நான் திடீர் பிள்ளை கேட்க பாருங்க திடீர் பிள்ளைன நான் திடீர் தான் போகணும் ஆமா ஜீவன் திடீர் போடும் ஆமா அதுக்கப்புறம் கிடைக்கல. கண்டிப்பா கிடைக்கும் ஆமா திடீருக்கு போனா கிடைக்குமோ கிடைக்கும் அது 8 நாளைக்கு கிடைக்குமோ முன்னாடி இருக்கும். திடீர் பிள்ளை. ஆமா. சரி. 8 நாளைக்குள்ள எனக்கு எந்த மொழி ஈஸ்வரியாளுக்கு வேணும் என்று சொல்ல நான் சொல்ல பிள்ளை வருமானம் வருது. ஆ பிள்ளை வருமானம் வருது. பிள்ளை யாரையா வேண்டாம்பா கெட்டாலே காரணம் கேட்ட. ஆ நாளை காலையில 8 நாளைக்குள்ள இந்த ஈஸ்வரிக்கு பெண் குழந்தை வேணும் என்று சொல்ல நான் சொல்ல ஆதி சக்தி உமையோடு வருவதை கைலாசத்தில் அமர்ந்திருக்கும் போது நான் இருக்கும்போது அங்க யார் வர தெரியுமா அந்த உமாதேவி மங்கையார் உமாதேவி மங்கையார் கைலைக்கு தவாரமோ கைலாசம் தனதில கைலாசம் தனதில அந்த உமாதேவி வருவார் அந்த உமாதேவி வந்தபோது நான்காமல் பகவானை பரம்பொருளை பரத்தை குறிக்கவே பகவானிடம் சொல்லுவோம் நல்ல கையிலேயே ஆடவர்கள் சிவனா உமாதேவி ரங்கனி உமாதேவி பகவானை கைலாசத்தில் பகவான் இருக்கும் கையிலேயும் பகவான் முன்பாக வந்து இந்த உமாதேவி பெண்ணவளும் பூமி பூமி சுமையை குறைத்துதார்கள் என்று சொன்னார் நான் சொல்ல அப்பதான் பூமாதேவி மங்கையரும் கைலைக்கு வந்து வந்து கைலாசத்துல வந்து ஆமா சுவாமி பகவானே பகவானே எனக்கு பூமி சுமையை தாங்க முடியல நான் முடியலையே பூமி சுமை நான் சுமக்க முடியலையேப்பா அதனால சரி எனக்கு பூமி சுமையை குறைத்து தாருங்கள் என்று சொன்னார் கொஞ்சம் படிச்சிருந்துங்க சரி பூமி சுமைய சுமையை குறைப்பதற்கு பகவானிடம் வந்த போது ஈஸ்வரனே பகவானே உமாதேவி மங்கையருக்கு பூமி சுமையை குறைப்பதற்கு பகவானான சிவபெருமான் பகவானான சிவபெருமான் யாரை சொல்வார் அந்த உமாதேவி மங்கையருக்கு பூமி குறைவதற்கு பகவான் சிவபெருமான் கடவுளான் சிவபெருமான் நடுவரை வல்லவரை ஆண்டவரே பகவானே ஈஸ்வரனே இறைவனே
என்று சொல்லி சொல்ல அப்பதான் கைலாசத்தில் ஆமையா யார் வர யார் உனக்கு பூமி சுவை கொடுத்து வரேன் என்று சொல்லி நான் சொல்லி வல்லவரை வரவழைத்து அம்மனே ஆண்டவா அவருடைய சிவபெருமா ஆசோபரவான் அந்த வள்ளுவர் இடத்ததியில அம்மனே சுவாமி என்ன அழைத்த விவரம் என்ன என்ன பூலோக சீமையிலே முரசு ஒன்று அடிக்க வேண்டும் ஒரு முரசு அடிக்க வேண்டும் ஐயா டொம்மு 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 டொம்முன்னு அடிக்கணும் முரசு எப்படி அடிக்கணும் டொம்மு 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 டொம்முன்னு ஒத்து முரசு அடிக்கணும் பகவானாகப்பட்ட சிவபெருமான் ஆமையா ஆதி கையிலே வள்ளுவரிடத்தில் நான் வள்ளுவரிடத்தில் முரசு என்ன விதமாக அடித்து வர சிவன் என்று கேட்டான் எப்படி ஏன்னா என்ன விதமாக சொல்லி அடித்து சிவன் என்று கேட்டான் சுவாமி பூமி இருக்க பிஞ்சி இருக்க ஆதி இருக்க கனி இருக்க கனி இருக்க அந்த கனிகளுக்கு தாங்குகிற ஈசனான சிவபெருமான் வள்ளுவரிடம் சொல்லுவார் இந்த வார்த்தை காது கேட்டு பகவானான சிவபெருமான் அவனாரோட வார்த்தை கேட்டு வள்ளுவரும் மனசடிக்க பூலோக சீமையில சின்னஞ்சிறு குழந்தைகளோ கண்ணடித்து ரானடிக்க இந்த நாவுணர்ந்த தடுமாறிக்கொண்டு நாவதிதான் தடுமாறி வள்ளுவரோ முரசடிக்க பூலோக சீமையில சீமையில வள்ளுவரோ முரசடிக்க சுவாமி பூவில பிச்சுவில ஆயுதில நீவுதில சுவாமி கனிவுதில கனிகள் உண்டு ஆண்டவர் பகவான் பார்த்தார் சுவாமி இதுவரை முரசடிக்க சொல்ல நான் சொல்ல லோக சீமையிலே கடவுளாகப்பட்ட சிவபெருமான் அம்மா வள்ளுவர் சொன்ன வார்த்தை அம்மா பகவான் வார்த்தை கேட்டு வள்ளுவர் எப்படி மனசடிக்க வராரு எப்படி வாங்கியா லோக சீமையில ஆமையோ ஆவு தடுமாறி நான் தர்மாரி பகவான் சொன்ன வார்த்தை எப்படி சொன்னாரு நான் எப்படி சொன்னா பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க கனி இருக்க நான் கடித கடிதம் கொண்டு ஊதுறேன் அடுத்த கனிகளும் பதிர்த்து விடுறேன் என்று சொன்னார் செய்யட்டும் அந்த வள்ளுவர் முரசு எப்படி அடிக்க வராரு நான் எப்படி இருக்கிறா பூலோக சீமைக்கு வரும்போது நாரதர் பார்த்தார் நான் என்ன சுவாமி இந்த வள்ளுவரை ஊருக்குள்ள விட்டோம்னு சொன்னா அந்த சின்ன பேரை கூட பிடிச்சிட்டு போயிருவாங்க பண்டாரம் அதான் ஆமா இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகிட்ட சொன்னா நான் சொன்னா பிள்ளைக்கு ஏற்றார் கூடாக ஆமா, பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி நம்ம கண்ணு கையில கொண்டு எரிய வச்சிடணும் எரிய வச்சிடணும் சரி என்று நாரதர் பார்த்தார் நான் என்ன சொல்லுவேன் குழந்தைகளை அழைத்து ஆமாண்ணே நான் வரும்போதிலா ஊருக்குள்ள நான் ஒரு பண்டாரம் வரவே அவர் ஊருக்குள்ள யாரும் விட்டுறாங்க நான் பண்டாரம் வரவே வள்ளுவரை பார்க்கும்போது நான் என்ன சுவாமி முரசு என்ன விதமாக அடித்து வருவார் என்று கேட்டார் நான் கேட்டா ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் சொன்ன வார்த்தை மீறி ஆமையே சின்னஞ்சிறை பிள்ளைகள் கல்லை போடும்போது ஆமா நாவு தடுமாறி ஆமையோ இந்த விதமாக அடித்து வருவார் என்று கேட்டார் எப்படி ஏன்னா என்ன பூவுதிர பெஞ்சுதிர காயுதிர நான் கடித கடிதம் தான் ஊதுறேன் என்று அனைத்தையும் சொல்லி ஆமா முரசு அடித்த உடனே சரி இந்த பூலோக சீமையில் சரி அனைத்து உயிர்களும் ஐயா அனைத்து உயிர்களும் ஆமா அது
என்ன பூ பிஞ்சி காய் கனினா என்னண்ணே? என்னம்மா பூனை என்ன பூனை என்ன? கருவுல இருக்கக்கூடிய குழந்தை. குழந்தை பிஞ்சினா பிஞ்சினா 3 மாதம் போறது. காயினா 6 மாதம். காயினா சரி காயினா 10 மாதம் எல்லாம் போகுது. பழத்த கனினா அப்பதான் என்ன விதமாக சொல்லி வருவாரு கேட்டா எப்படி நான் அப்பதான் மூலோக சீமையிலே பைக்குள் இருக்கும் சிசுக்கள் முதற்கொண்டு ஏன்னா 40 நாள் பிள்ளையில இருந்து வயதான முதியோர் பிள்ளை வரைக்கும் ஏன்னா அன்னை கைலாசத்திலே வள்ளுவரை மனசடித்தது போலாக இன்றைக்கு பூலோக சீமையெல்லாம் பிறக்கும் குழந்தையிலிருந்து கருவில் சுமக்கக்கூடிய குழந்தைகள் வரைக்கொண்டு முதியோர் வரைக்கும் அவன் அது மட்டுமல்ல இந்த ஆண்டவராகப்பட்ட சிவபெருமானிடத்தில் வள்ளுவர் வந்து முரசு அடித்தது சொல்லி குமாரை பார்த்தார். பூமி சமயத்தான் குறைக்க சொன்னேன், எனக்கு இப்போ பெண சமய கூட்டி தந்துட்டீங்களே. இந்த பெண சமய கூட்டி தந்ததால என்னுடைய பெண சமய கூட்டி தந்ததால எனக்கு பிள்ளைக்கு பிள்ளையாக அப்பதான் ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார். உனக்கு பெருசுமையை குறைக்கணும்னு சொன்னா ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் விதமாக சொல்லி வருவது கேட்டார். அண்ணா ஈசனான சிவபெருமான் ஈசனான சிவபெருமான் கடவுளான சிவபெருமான் பெருசுமையை குறைப்பாருக்கு ஆண்டவரும் பகவானும் ஆண்டவரும் பகவான் பெருசுமையை குறைத்தார். மண்டபத்தில்